எங்க அப்பா பேரு கிருஷ்ணசுவாமி தீட்சிதர். குடும்பத்துல யாகம் பண்றதாதான் தீட்சிதர்ன்ற பட்டம் வருமா. எங்க அப்பா சொல்லுவா அப்பைய தீட்சிதரோட வம்சம் நானு அப்படின்னு சொல்லி பெற்றா. அந்த வம்சமாக்கும் அப்பைய தீட்சிதர் வம்சம். உங்க பேரு டி.கே. பட்டம்மா, அப்பா பேரு டி.கே. பட்டம்மா. திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை பத்தி எனக்கு சில வேளை சொல்லுவார். நான் நன்னா கேட்டுக்காத போயிட்டு இருந்தேன். இப்ப வருத்தமா இருக்கு, மறந்து போயிடுறது. அவருக்கு ரமண மகரிஷிக்கு அவ்வளவா ஜாதி இதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் பால் பிரண்டன் கூட ஒத்த ஒரு வெள்ளைக்காரன் இருப்பா. நாங்க எல்லாம் சேர்ந்து எல்லாருமா சாப்பிட்டு இருக்கோம். அதெல்லாம் சொல்லுவார் அப்பா, எல்லாம் சாப்பிட்டு இருக்கோமா, நீ 3 மாசத்து குழந்தையும் போது அவரோட ஆசீர்வாதம் நாங்க கொண்டு போய் அவர் காலடியில போட்டது போது அவர் என்ன பண்ணார், கொஞ்சோண்டு தேனை கொண்டான்னு யாரையோ சொல்லி தேன் கொண்டு கொடுத்தா. அதை எடுத்து அவர் கையாலேயே வச்சாருன்னு சொல்லுவார். அது ரொம்ப சந்தோஷம் இருக்கு. என் விரலால அப்படி நாக்கல தீட்டினாரா, அப்படி பண்ண நானு. எங்க அப்பா அதனாலதான்மா நீ பாடுற அந்த ஆசீர்வாதம் ரொம்ப ருச்சியா இருக்கா தேனு அப்படின்னு கேட்டார் அவர். ஒன்ன நீ அதனால அந்த ஆசீர்வாதம் தான் பாடுறேன் அப்படின்னு சொல்லுவார். நான் அது பெரிய விழானப்புறம் போனேன் தானே. அப்ப ரமண மகரிஷி இருந்தாரா இல்லையான்னு தெரியல எனக்கு. புதுச்சேரிக்கு போன போது திருவண்ணாமலைக்கு போயிட்டு ரமண மகரிஷி ஜெயந்தியில பாடினேன். அது பாட சொன்னாரு எங்க அப்பாதான். பாடினேன். என்ன பாட்டு பாடினாரு? இந்த வள்ளல் ரமணன் பேரை வழிபோக்கர் சொன்னாலும் உள்ளம் குழையதடி கிளியே ஊனும் முருகதடின்னு ஒரு பாட்டு. இந்த கிளிக்கண்ணி மீட்டுலயே அத பாடினேன். அது நிறைய சரணங்கள் உண்டு அவரை பத்தி. உங்க அத்தை ஒரு மாமி அத்தை யார போயிட்டு இருப்பான்னு சொல்ற. எங்க அம்மாவோட அத்தை அவர் காட்டுல இருந்த போது முதல்ல காட்டுலயே இருந்தார் சின்ன வயசுல. அப்ப அம்மாவோட அத்தை பேரு என்னமோ சொல்லுவா, எனக்கு மறந்து போயிடுது. அம்மாவோட பேரு என்ன? எங்க அம்மா பேர் ராஜம்மா. இது சாப்பாடு கொண்டு போய் அவருக்கு கொடுப்பாளா, அவர் சாப்பிடுவாரா. உங்க அம்மாவுக்கு சொந்த ஊரு கச்சேரியில அது அந்த இது பாடாத இருக்க மாட்டேன். வள்ளல் ரமணன் பேரை அது கிளிக்கண்ணி அது பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் கூட ஒரு 3-4 கச்சேரியில பாடினேன் நானு. ரொம்ப ஆசை. மிச்சம் நிறைய அவரது பாட்டுகள் எல்லாம் இருக்கு. இப்போ தர்மாவோட மிஸ்ஸஸ் நடராஜன் பாடுறாங்க. அவ பேரு என்ன? சுலோச்சனா இருக்கல. சுலோச்சனா கூட இப்ப ஏதோ பாட்டெல்லாம் கொண்டு வந்து கையெழுத்து வாங்கிட்டா என்கிட்ட. ஆமா, அது அவரோட சரித்திரத்திலேயே கையெழுத்து வாங்கிட்டா. அது எல்லாம் மறந்து போயிட்டேன். பாட்டெல்லாம் நிறைய பாட்டு சொல்லுவோம். இப்ப என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 84.